டித்வா புயலை பொறுத்தளவிற்கு தற்பொழுது நாகப்பட்டினம் பகுதியில், நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி சென்னையை நோக்கி வந்து, சென்னைக்குள்ளாக இல்லை, சென்னையினுடைய கடற்கரை பகுதியை நோக்கி இந்த புயல் நகர்ந்து வரும். வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது நமக்கு அறிவித்ததுபடி இந்த புயல் கரையை கடப்பதாக இல்லை, சென்னையை ஒட்டி வந்துவிட்டு ஆந்திரா பார்டருக்கு நெல்லூருக்கு பக்கம் போய் கடல்லையே அது முடிந்துவிடும் என்ற வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த புயல் நாம் சென்னையை கடக்கிற சென்னைக்கு அருகில் வருகிற நேரத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவில் இருந்து தொடர்ந்து மழை விட்டு விட்டு பெய்யும். நாளைக்கு கொஞ்சம் கனமழையாக கூட இருக்கலாம். ஆகவே பொதுமக்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து சொல்லியபடி நாளைய தினம் அவசியம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் மாண்பு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் நாளைக்கு பொதுமக்கள் வெளியிலே வருவதை கொஞ்சம் தவிர்ப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகிற இடர்பாடுகளை நாம் களைந்து கொள்ள முடியும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு இந்த டித்வா புயல் வரும் என்று சொன்ன உடனேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னாலேயே தொடங்கிவிட்டார்கள். டித்வா புயல் வரும் என்று வானிலை ஆய்வு மையம் சொன்ன உடனேயே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை துரிதமாக எடுத்தார்கள். அரசினுடைய உயர் அதிகாரிகள் இந்த புயல் வருகிற பாதையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் உடனே அழைத்து அதற்கு வேண்டிய பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலிலேயே அறிவுறுத்திய விளைவாக இதுவரை எந்த விதமான உயிர் சேதம் இல்லாமல் இன்றைக்கு நாம் அதிலிருந்து தப்பித்திருக்கிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை 13 நிவாரண மையங்கள் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் 3, திருவாரூரில் 4, நாகப்பட்டினத்தில் 5, விழுப்புரத்தில் 1, மொத்தம் 1058 நபர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு, படுக்கிற வசதி, குழந்தைகளுக்கு பால் போன்றவையெல்லாம் சரியான முறையில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக குழந்தைகளை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் சொல்லியது விளைவாக அதன் மீது மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறோம். அதே போல் மருத்துவ உதவிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே சொல்லியதன் விளைவாக அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நாளை மதியம் வரை மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று இரவில் இருந்து நாளை மதியம் வரை மழை இருக்கும். பொதுமக்கள் வெளியே போவதை தவிர்த்து விட்டு தயவுசெய்து வீட்டில் இருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த புயலிலே ஒரு உயிர் கூட இழப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு எல்லா பகுதிகளும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலும் கலந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் பகுதிகளில் நெல் நிறைய விளைச்சல் இருக்கிற பகுதி. அங்கே இருக்கிற நாற்றுகள் எல்லாம் மழையில் நனைந்திருக்கு, உள்ளே மூழ்கி இருக்கா என்பதையெல்லாம், அதே மாதிரி உப்புரங்கள் எப்படி இருக்குது என்பதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஓரிரு தினங்களில் தண்ணீர் வடைவதை பொறுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கிலோ அரிசி பாக்கெட்டுகள் இப்பொழுது தயாராக 5 லட்சம் பாக்கெட்டுகள் நாங்கள் தயாராக வைத்திருக்கோம். திடீரென்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு தயாராக 5 லட்சம் பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாக்கெட்டுகள்லாம் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற விமான நிலையத்தில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள்
விமான நிலையம் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிற காரணத்தால் அங்கே இருக்கிறார்கள். முதல் நாள் சிரமப்பட்டிருக்கிறார்கள். பிறகு நம்முடைய அரசாங்கத்திலிருந்து, நம்முடைய உள்துறையிலிருந்து, நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சென்ட்ரலில் இருக்கிற உள்துறை அமைச்சகத்தோடு பேசி அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு போன்றவையெல்லாம் கொடுக்க சொல்லி அவருக்கு வேண்டிய வசதியை முடிந்த அளவிற்கு எவ்வளோ வசதி செய்து கொடுக்க முடியுமோ அந்த வசதியை செய்து கொடுத்துருக்கிறோம். விமான நிலையம் திறந்த உடனேயே அவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்க இருக்கிறோம்.